தங்க தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சாப்டர் 8 பார்ட் பி. அந்த நட்சத்திர ஹோட்டல் அறையின் குளுமையிலும் கூட கார்த்திக் வேர்த்திருந்தான். தன்னை துரத்தி வரும் ஏமாற்றங்களை வெறுத்தான். அந்த கங்காணி கொண்டு வந்து கொடுத்த விலாசத்தை எடுத்து அவசரமாக கோலாலம்பூருக்கு வந்து தேடிய போது அந்த மாதிரியான ஆள் யாரும் இல்லை என்றார்கள். யாரோ ஒருவன் தான் 5 வருஷத்துக்கு முன்னாலே ஏற்பட்ட ஒரு தீ விபத்துல அடிபட்டான், அதுல இருந்து வேலைக்கு வரவில்லை என்றான். விலாசம் சொல்ல தெரியவில்லை. வழுக்கு பாறையில் ஏறுவது போல திரும்ப திரும்ப சறுக்கி புறப்பட்ட இடத்துக்கே வந்து கொண்டிருந்தான் அவன். எரிச்சலுடன் எழுந்து தலையை சீவி சரிப்படுத்தினான். ஜூலி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஜூலியும் கிளம்பவே, நீ இல்ல, நான் மட்டும் போகிறேன். நோ, பழகாத ஊர், அதுவும் இல்லாமல் இப்ப நீங்கள் இருக்கிற நிலையில கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டேன். நானும் வருவேன். ப்ளீஸ் ஜூலி, சொன்னால் கேள். ஐ வாண்ட் டு ரெஃப்ரெஷ் மை செல்ஃப். பாருக்கு போகிறேன். ஜூலியின் மனநிலை ஒரு வினாடி நின்றது. அதனால் என்ன, நானும் வருகிறேன். ஐ லைக் டு ஹேவ் சம் ட்ரிங்க்ஸ். நீயா அதிர்ந்தான். நீ குடிப்பியா? Why not? எங்க வீட்டில் இதெல்லாம் சகஜம். தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகுதான் கொஞ்சம் மறந்திருந்தேன். கமான், ஐ வில் பி a good company. லிப்டுக்காக காத்து நின்றார்கள். ஒரு லிப்டில் அம்புக்குறி மேல் நோக்கி காட்டியது, இன்னொன்று கீழ் நோக்கி வந்தது. இரண்டும் சற்றே குறைய ஒரே சமயம் திறந்து கொண்டன. இவர்கள் கீழே போகும் லிப்டில் ஏற வந்த லிப்டிலிருந்து பாப்பா வெளிப்பட்டாள். ஓர் ஆளின் அணைப்புடன் சிரித்தவாறு, ஓ போர் கார்த்திக், உன்னை சந்தர்ப்பம் இன்னும் ஒரு முறை ஏமாற்றி விட்டது. சொன்னால் கேள், இன்னைக்கு என்னை விட்டுவிட்டு வேறு பெண்ணை தேடேன். ஏன் என்றான் அந்த ஆள். மூட் சரியில்லையா? நேரம் சரியில்லை. பாப்பா சிரித்தாள். இன்றைக்கு என்னை நெருங்கினால் அது உனக்கு நல்லதில்லை. ஓ மை காட்! போலியான அலறலுடன் தலையில் கை வைத்துக் கொண்டான் அந்த ஆள். அதனால் என்ன, உறவுக்கு துணையாக வேண்டாம், பேச்சு துணையாக இரே. விடிய விடிய பேசலாம். உன் பேச்சே எனக்கு இனிக்கிறது. இரவு என்பது தூங்குவதற்காக. அப்படியானால் தூங்குகிற வரை தாலாட்டு பாடே. சாவியை செருகி திருகினான். கதவு திறந்தது. வணங்கி வழிவிட்டான். தேங்க்யூ என்று உள்ளே போனவளை அப்படியே தூக்கி கொண்டு சுற்ற ஆரம்பித்தான். விடு, என்ன விடு என்று செல்லமாக சினுங்கியவாறு கைப்பையினால் அவனை அடித்த போது, விடமாட்டனே, ராத்திரி பூரா தட்டாமாலை சுற்ற போகிறேனே என்று அவன் கொஞ்சும் போது திறந்து கொண்ட கைப்பையிலிருந்து வெளிப்பட்டு அவன் மார்பு பித்தானில் சிக்கி தொங்கியது அது தாலி. அவளை இறக்கிவிட்டு அதை உள்ளங்கையில் ஏந்தியவன் துணுக்குற்று அவளை பார்த்தான். நீ நீ கல்யாணமானவளா? அலட்சியமாக அவனை நெருங்கி கையிலிருந்த தாலியை பிடுங்கி கைப்பையில் போட்டுக்கொண்டாள். ஒரு குழந்தையும் இருக்கிறது. அடுத்த வினாடி கன்னத்தில் பொறி பறந்தது. திகைத்து பின்வாங்கினாள். ஒரு குடும்ப பெண் செய்கிற காரியமா அது என்றான் கோபமாக. அதனால்தான் தாலியை கழட்டி வச்சுட்டு வரேன். மறுநாள் வீட்டில் குளிச்சு கரை நீங்கினது தான் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த தாலி எனக்கு தேவை. அதே சமயம் இந்த தொழிலும் என்னால தவிர்க்க முடியாதது. உன் விளக்கம் ரொம்ப அருமையா இருக்கு, ஆனா அது உண்மை. 5 வருஷத்துக்கு முந்தி விபத்துல சிக்கி முகமும் உடமும் கருகி போய் மனைவிக்கு கூட முகத்தை காட்ட கூச்சப்பட்டு அறைக்குள்ளேயே கிடைக்கிற கணவன், ஆண்களுக்கு எதிராக அடங்காப்பிடு அறையாக தெரிகிற மைத்துனி, எனக்கு ஏற்கனவே குழந்தை. இத்தனை பேருக்கும் நான் சம்பாதிச்சுதான் ஆகணும். அதுக்காக நான் தியாகி பட்டம் கேட்கல. கௌரவமா வெறும் நாட்டியக்கரையா மட்டும்தான் வேலைக்கு வந்தேன். ஆனா என்ன, அதை விட இந்த தொழில பணம் சுலபமாகவும் கிடைக்குது, நிறையவும் கிடைக்குது. அதனாலதான் கண்ணீரை அவசரமாக துடைத்து விட்டு கொண்டு கிளம்பினாள். சாரி சார், ஐ ஸ்பாயில்ட் யுவர் மூட். நான் வரேன். வாசல் வரை போனவள் திரும்பாமலே சொன்னாள், யூனோ, ஒரு சாதாரண விபசாரி என்னை விட எவ்வளவோ உயர்ந்தவ. ஏன் தெரியுமா? அவ உடலை மட்டுமே விற்கிறா, ஆனா நான் மனசாட்சியையும் சேர்த்து விற்கிறேன். வாய் விட்டு சிரித்தவாறு கதவை திறந்து அரைந்து சாத்திவிட்டு வேகமாக நடத்த லிப்டுக்காக காத்திருக்கும் பொறுமை இல்லாமல் படியிறங்கி ஓடினாள். வளைந்து வளைந்து சென்ற படிக்கட்டில் சிரித்தபடியே அவள் ஓடி மறையும் வரை அனுதாபத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் அந்த ஆள். அந்த ஆள் சொன்னது தப்பு. நிற்க ஒட்டாமல் தள்ளாடினான் கார்த்திக். நீ சொல்லு சவிதா, அவன் சொன்னது தப்பு தானே? நான் சிக்கன் சூப் தானே சொன்னேன். நீங்க சொல்றதும் தப்பு தான். வா, வாட் யூ மீன்? கோபமாக. நான் சவிதா இல்ல, ஜூலி, மிஸ் ஜூலி. பெரிதாக சிரித்தான். லிப்ட் ஓரத்தில் சரிந்து விழுந்து அமர்ந்து சிரித்தான். ப்ளீஸ் மிஸ்டர் கார்த்திக், டோன்ட் கிரியேட் எனி சீன். ப்ளீஸ் கெட் அப். லிப்டில் இருந்த இன்னொரு இளம் ஜோடி பீதியுடன் ஒதுங்கியது. யா பப்ளிக்ல விளையாடக்கூடாது. ஐ எம் சாரி பாய், ஐ எம் சாரி பேபி. ஆனாலும் ஜூலி, அந்த ஆள் சொன்னது தப்பு. நான் ஆர்டர் பண்ணின சூப் அது இல்ல. லிப்ட் கதவு திறந்தது. அவனை மிகுந்த சிரமத்துடன் வெளியே இழுத்து வந்து அந்த இளம் ஜோடியை பார்த்து சிரிக்க அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட லிப்ட் மூடிக்கொண்டு விட்டது. மறுநாள் விடிந்த போது ஜூலியிடம் மாறுதல் இருந்தது. தன் மீது படர்ந்த அவன் கையை விலக்கிவிட்டு திரும்ப அவன் முகத்தை பார்த்தாள். திருப்தியும் குழந்தைத்தனமாக தூங்கிக் கொண்டிருந்தான் நிம்மதியாக. அவன் இருந்த நிலைமை அவளுக்கு ஆத்திரமூட்டவில்லை. மாறாக அவன் மேல் ஒரு அனுதாபத்தை தான் கிளறியது. பெருமூச்சுடன் சிரித்துக் கொண்டாள். போலபொலவென்று உதிர்ந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு கட்டிலை விட்டிறங்கிய போது பிறந்த மேனியாக இருந்தாள். அவசரப்படாமல் மெதுவாக குனிந்து வலித்தது. நைட் கவுனை எடுத்துக்கொண்டு லேசான தள்ளாளலுடன் குளியல் அறைக்குள்ளே போய் கதவை சாத்திக் கொண்டாள். அவள் மறுபடியும் வெளியே வந்த போது கட்டிலில் அமர்ந்திருந்த அவன் அவளை ஏறிட்டு பார்க்க கூசினான். இட்ஸ் ஓகே என்றாள். நான் செய்தது மிக மோசமான குற்றம். இட்ஸ் ஓகே என்றாள் மீண்டும்.
எனக்கு இந்திய, அதுவும் தமிழ்நாட்டு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருந்தது. செய்த தப்புக்கு அதுவும் ஒரு வடிகால் தான் ஜூலி. நான் உன்னை கல்யாணம் செய்துக்க தயாராயிருக்கேன் சிரித்தாள். நீங்கள் மட்டும் தயாரா இருந்தால் போதுமா மிஸ்டர் கார்த்திக்? ஏன் நீ தயாரா இல்லையா? என்ன உனக்கு பிடிக்கலையா? பிரச்சனை அது இல்ல, உங்க வைஃப் அவங்க அனுமதிக்க வேண்டாமா? அது பிரச்சனையே இல்லை. தனக்கு குழந்தை பிறக்காது என்கிறதுனாலே அவளே எனக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு பெண் பார்க்க தயாராயிருந்தாள். தடுப்புக்கு அப்பால் இருந்து எட்டி பார்த்தாள் ஜூலி. அவன் பேசினான். ஆமா, உண்மையை சொன்னா அனுமதி பத்திரத்துல கையெழுத்தை போட்டு தயாரா வச்சிருக்கா. என்ன சொல்றீங்க? வெளியே வந்து நின்றாள். நடந்ததுக்கு பெயர் தப்பு இல்ல, அவசரம் என்கிறேன். எழுந்து அவளை நோக்கி வந்தான். அடுத்த முறை அவசரம் நடக்கிறதுக்கு முன்னால நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் விடுகிறது நல்லதுன்னு தெரியுது. அவள் சிரித்தாள். அவன் சிரித்தான். அவர்கள் சிரித்தார்கள். இந்த தெருதானா? விசாரிக்கணுமா என்ற கார்த்திக் சீட்டை வெளியே எடுக்க தடுத்தாள் ஜூலி. இந்த தெருதான், எனக்கு தெரியும். இன்னும் சரியாக சொன்னால் அந்த லாயரை கூட நான் சந்திச்சிருப்பேன் தான் நினைக்கிறேன். பதிவு திருமண அலுவலருக்கு சந்தேகம் இருந்தது. மலேசியா பிரஜா உரிமையில்லாத ஒருவனுக்கும் உரிமை பெற்ற ஒருத்திக்கும் நடத்தி வைக்கும் கல்யாணம் செல்லுமா, இல்லை ஏதாவது சட்ட பிரச்சனை இருக்குமா? சட்ட வல்லுநர் ஒருவரை கலந்து பேசி விட்டு வர சொல்லி விலாசம் ஒன்று கொடுத்து அனுப்பியிருந்தார். நடந்தார்கள். மலர்விழி வாசலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த மலர்விழி எழுந்து உள்ளே போனாள். அரை கதவருகே போய் நின்று கொண்டு கேட்டாள். பேயே, ஏன் கூப்பிட்ட? தண்ணி வேணுமா? வேணாமா, நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க என்றது குரல் பாசத்துடன். பசிக்குது, அத்தை கோப்பி பண்ணி வைக்காமலே போயிட்டாங்க போல இருக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது பேய். அழாத, நீ போய் பிளாஸ்க கழுவி கொண்டு வா. நான் காசு வெளியே எடுத்து வைக்கிறேன். தெருமுனையில சாப்பாட்டு கடை பக்கத்துல கோப்பி கடை இருக்கு, பத்திரமா போய் வாங்கிட்டு வரியா? சரி பை என்று மலர்விழி சமையலறை நோக்கி போன சற்று நேரத்தில் கதவு லேசாக திறந்தது. பயங்கரமான அந்த கை ஒரு வெள்ளியை எடுத்து வெளியே வைத்து கதவை சாத்திக் கொண்டது. அவர் இல்லையே, கோர்ட்டுக்கு போயிருக்காரு, வர 7 மணி ஆகுமே என்றார் கதவை திறந்த அந்த அம்மா. உட்கார்ந்துருக்கீங்களா? கைகடிகாரத்தை பார்த்தான். மணி 5 தான் ஆகிறது. நாங்கள் போயிட்டு அப்புறமா வரோம். கமான் ஜூலி. அந்த அம்மாள் ஜூலியை பார்த்த பார்வையில் சந்தேகம் நிறைய இருந்தது. இரும்பு கதவை திறந்து அவர்கள் ரோடுக்கு போனதும் கதவை சாத்தி உள்ளே போய்விட்டார். வாட் இஸ் நெக்ஸ்ட் என்றான். 7 மணி வரை சுற்ற வேண்டியதுதான். கொஞ்சம் தலைவில் கோப்பி கடை, போய் ஒரு நெஸ்காஃபி சாப்பிடலாம். அப்புறம் என்று அவன் கேட்கும்போது அப்புறமா யோசிக்கலாம் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த அலறல் கேட்டது. சின்ன பெண்ணின் அந்த குரலில் பீதி மிகுந்திருந்தது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். மலர்விழி, என்னமா? அரை கதவை திறந்து வெளிப்பட்ட அந்த கால்கள் தயங்கி உள்ளே போவதும் வெளியே வருவதுமாக தவித்தது. என்னமா? மலர்! வாசல் கதவை தள்ளி உள்ளே வந்த கார்த்திக்கும் ஜூலியும் அதிர்ந்து போய் பின்வாங்கி விட்டார்கள். அரை கதவு சாத்திக் கொள்ளப்பட்டு விட்டது. ஐயா, தயவு செய்து என்னை பார்த்து பயப்படாதீர்கள். நானும் மனிதன் தான். குழந்தை என்னமோ பார்த்து பயந்து கத்திக்கிட்டு இருக்கா. நான் போக முடியாத பாவி. ப்ளீஸ் உள்ளே போய் பாருங்களேன். பின் கட்டிலில் இருந்து மறுபடியும் வீரிடல் வரவே ஓடி போய் பாத்ரூம் கதவை திறந்தார்கள். அந்த கருப்பு பாம்பு சீறியது, புரண்டது, படம் எடுத்தது. மாமா, பாம்பு பாம்பு என்ற குழந்தையை அள்ளி தூக்கி கொண்டாள் ஜூலி. ஜூலி, குழந்தையை வெளியே கொண்டு போயிடு என்று தோட்டத்தில் கிடந்த ஒரு புல்வெட்டும் கத்தி எடுத்துக்கொண்டு உள்ளே போனாள். ஒண்ணுலமா, தனது கழுத்தை கட்டிக்கொண்டு புலம்பும் அவளை தட்டி கொடுத்தாள். பாம்பை பார்த்து பயந்துட்டியா? ஆமா. நீ ஏன் அங்க போன? பிளாஸ்க கழுவ போன. வீட்டுல வேற யாரும் இல்ல? இல்ல, நானும் பேயும் மட்டுமே தான் இருக்கோம் என்று அறையை சுட்டி காட்டியது. தப்பு, பெரியவங்கள அப்படி சொல்லக்கூடாது. இறக்கி விட்டு பார்த்தாள். நீயே பிளாஸ்க் சைஸ்ல தானே இருக்க, நீயே அதை கழுவ போன. எனக்கு பசிக்குதா ஆண்டி, கோப்பி வாங்கி வரலாம்னு தான். பசிக்குதா? ஏன், உங்க அம்மா எங்க போயிட்டாங்க? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க.